ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மாசி மாத தேய்பிறை ஏகாதேசி விரத முறை தான். மாசி மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி போல் மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசியும் சிறப்பு வாய்ந்ததுங்க. மாசி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி, தேய்பிறை ஏகாதேசி ரெண்டுமே சிறப்பு வாய்ந்தது. இந்த ரெண்டு ஏகாதேசியில் விரந்திருந்து நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம வைகுண்டத்தில் நமக்கு இடம் இருக்குது. நாளைய நாள் 6/3/2024 மாசி மாதத்தின் தேய்பிறை ஏகாதேசி திதி. பொருளாதாரத்தில் உயர்றதுக்கும் கடன் பிரச்சனையிலேருந்து வெளிவரத்துக்கும் நாளைக்கு நம்ம பெருமாள் வழிபாட்டை செய்யணும். இந்த மாசி மாதத்தில் தேய்பிறைமையில் வரக்கூடிய ஏகாதேசியை சத்திலா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏகாதேசி அன்னைக்கு நம்ம புனித நீராடி எல்லாம் தானமாக கொடுத்தோம்னா நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீரும், புண்ணியங்கள் சேரும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய வறுமை நீங்கிறதுக்கு இந்த ஒரு வழிபாட்டை நம்ம செய்யலாங்க. இந்த வழிபாட்டை ஆண்கள் பெண்கள் 2 பேருமே செய்யலாம். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக, நம்முடைய பொருளாதாரத்தில் முன்னேறத்துக்கு, வறுமை நீங்கிறதுக்கும் இந்த தேய்பிறை ஏகாதேசியில் நம்ம பெருமாளை நினைச்சு நம்ம வீட்டில் இருந்தபடியே விரதம் எடுக்கலாம். அதிகாலையிலே நாளைக்கு குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி கோவிந்தா கோவிந்தாங்கிற நாமத்தை நம்ம சொல்லணும். விரதங்கிறது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தது. நீங்கள் பால் பழம் சாப்பிட்டும் விரதம் எடுக்கலாம், இல்லை பலகாரம் சாப்பிட்டும், ஒருவேளை பலகாரம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம். எதுவும் சாப்பிடாமலும் நீங்கள் விரதம் இருக்கலாம். மாலை 6 மணிக்கு பூஜை அறையில் இந்த விளக்கை நீங்கள் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு துளசி இலைகளால் அலங்காரம் செய்யணும். ஒரு தாம்பாளத்தட்டு நிறைய துளசி இலைகளை வச்சு அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைங்க. அதில் பசு நெய் ஊற்றி 2 ஏலக்காய் பஞ்சுதிரி போட்டு விளக்கேற்றுங்க. இந்த விளக்கை பெருமாளுக்கு முன்னாடி நீங்கள் வச்சு உங்களுடைய வரங்கள் என்னவோ அதை நீங்கள் கேளுங்க. நீங்கள் ஏற்றி வைத்திருக்கும் அகல் விளக்கு வெளிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துளசி இலைகளில் படும்போது உங்களை சுற்றி நேர்மறை ஆற்றல் நிறையவே நிறைந்திருக்குங்க. இந்த சமயம் நீங்கள் பெருமாள்கிட்ட என்ன கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். பெருமாள்கிட்ட மனமுருகி எவ்வளோ பணம் காசு எவ்வளோ வளம் செல்வ வளம் வேண்டுமோ நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக பெருமாள் உங்களுக்கு தேவையான செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பாங்க. இந்த பூஜையில் பெருமாளுக்கு உகந்தது அவல் பாயசம்ங்க. நிச்சயமாக நாளைய தினம் நீங்கள் அவல் பாயசம் நெய்வேத்தியமாக வைங்க, மிக மிக சிறப்பு. வேண்டுதல் எல்லாம் முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நீங்கள் நிறைவு செய்யுங்க. நீங்கள் பெருமாளுக்கு வச்ச பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். நாளைய தினம் நம்பிக்கையோடு இந்த விரதத்தை எடுங்க. நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு செல்வமும் வீட்டில் அமைதியும் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சுபிஷமும் கிடைக்குங்க. 16 செல்வத்தையும் நம்ம பெருமாள் உங்களுக்கு தருவார். பெருமாளை நம்ம வழிபட்டாலே மகாலட்சுமி அன்னை நம் வீட்டில் வந்துடுவாங்க. நம் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வந்தாலே நம் வீடு சொர்க்கமாக மாறும், சுபிஷமாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க அனைவரும் ஆரோக்கியமாகவும் செல்வ வளத்தோடு இருப்போம். நிச்சயமாக நாளைய தினம் ஏகாதேசி விரதத்தை எடுத்து வாழ்க்கையில் நீங்களும் மேன்மேலும் முன்னுக்கு வரத்துக்கான இந்த ஒரு வழிபாட்டை நிச்சயமாக பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வராகி அம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ வளமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.